Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரி, we greet each and every one of you in the precious name of our Lord and Savior Jesus Christ. அருமை இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். It is our great joy to come into your home once again with the promised word for this month. இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த செய்தியோடு உங்களுடைய வீடுகளுக்கு வருவதிலே மிக்க மகிழ்ச்சி. Before we meditate on God's word, கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக let us thanks for his faithfulness throughout the past month. கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு உண்மையுள்ளவராய் இருந்தார். அதற்காக நன்றி சொல்லுவோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். For our meditation, நம்முடைய தியானத்திற்காக Isaiah chapter 41 verse 12. ஏசாயா 41வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். Thou shalt seek them and shall not find them, even them that contend with thee, they that war against thee shall be as nothing and as a thing of naught. உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். The promise for the month of August is not that we will never face any opposition. இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான வாக்குத்தத்த செய்தி என்னவென்றால், நாம் எதிர்ப்புகளை காணவே மாட்டோம் என்பதல்ல. The promise is that the opposition will not have the final say. ஆனால் இந்த வாக்குத்தத்தம் என்ன சொல்ல வருகிறது என்றால், இந்த எதிர்ப்புகளே ஒரு முடிவு ஆகாது. God says, they that war against thee shall be as nothing and as a thing of naught. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். There may be people who oppose you. உங்களை எதிர்க்கிறவர்கள் அநேகர் காணப்படலாம். There may be circumstances that fight against your peace. பல சூழ்நிலைகள் உங்களுடைய சமாதானத்துக்கு விரோதமாய் காணப்படலாம். Or there may be doors that seem closed. நமக்கு வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம். There may be battles in your family, in your work. உங்களுடைய குடும்ப ஜீவிதத்திலோ அல்லது வேலை ஸ்தலத்திலோ யுத்தங்கள் காணப்படலாம். Perhaps the battles could be in your finances or in your health or in your spiritual life. உங்களுடைய பொருளாதாரத்திலோ அல்லது உங்களுடைய சுகத்திலேயோ இல்லையா, உங்களுடைய பொருளாதாரத்திலேயோ உங்களுடைய ஆரோக்கியத்திலேயோ அல்லது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயோ இந்த யுத்தங்கள் காணப்படலாம். The enemy may begin the battle, but God will determine the end. நம்முடைய சத்துரு இந்த போராட்டத்தை துவங்கி இருக்கலாம், ஆனால் இதை முடிவுக்கு கொண்டு வருகிறவர் நம்முடைய தேவன். Why did Isaiah speak this promise? ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வாக்குத்தத்தத்தை எதற்காக சொல்லுகிறார்? Isaiah 41 was spoken to the people of Israel during a time where they were surrounded by powerful nations. பல வல்லமை மிக்க ராஜ்யங்களால் இஸ்ரவேல் தேசம் சூழப்பட்டிருந்த பொழுது அந்த சமயத்தில் கூறப்பட்டதான ஒரு வாக்குத்தத்தம் தான் ஏசாயா 41வது அதிகாரம். During the time Israel was not the strongest nation. அந்த சமயத்திலே இஸ்ரவேல் தேசம் மிகவும் வல்லமையானது அல்ல. They did not have the military power. அவர்களுக்கு ராணுவ பலம் இல்லை. They were often afraid that powerful kingdom will invade them or defeat them or remove them from their land. அவர்கள் பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே பல பலமிக்க ராஜ்யங்கள் தங்களை வந்து போரிட்டு தோற்கடித்து அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார்களோ என்று பயந்து கொண்டிருந்தார்கள். The nations around Israel trusted in their armies and their kings. இஸ்ரவேல் தேசத்திற்கு சுற்றி உள்ள தேசங்கள் எல்லாம் அவர்கள் தங்களுடைய ராஜாக்களையும் தங்களுடைய ராணுவ சேனைகளையும் நம்பி இருந்தது. But Israel trusted on God. ஆனால் இஸ்ரவேலோ தேவனை மாத்திரமே சார்ந்திருந்தது. That is why in Isaiah 41 verse 9, அதனால் தான் ஏசாயா 41வது அதிகாரம் 9வது வசனத்திலே God reminds them, தேவன் இங்கே நினைப்பூட்டுகிறார், I have chosen thee and not cast thee away. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. Then God says in verse 10, 10வது வசனத்திலே, fear thou not, for I am with thee, be not dismayed. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்கிறார். Before God spoke the enemy becoming as nothing, he first spoke about his presence. எதிரியை பார்த்து அவர்கள் இல் பொருள் ஆவார்கள் என்று சொல்வதற்கு முன்பதாக அவர் தன்னுடைய சமூகத்தை குறித்து இங்கே நினைப்பூட்டுகிறார். This is very important. இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். God did not say do not fear because you are strong. நீ வல்லமையாய் இருப்பதினால் நீ பயப்பட வேண்டாம் என்று தேவன் சொல்லவில்லை. Instead God said
Do not fear, because I am with you. நான் உன்னுடனே இருப்பதால் நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். Our confidence is not on our strength. நம்முடைய பலத்திலே நம்முடைய நம்பிக்கை இல்லை. Our confidence is in the presence of God. தேவ சமூகத்தில் தான் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது. The reason Israel could overcome was not because they had a greatest army, இஸ்ரவேல் தேசத்திற்கு பெரிய ராணுவ பலம் இருந்ததால் அவர்கள் மேற்கொள்ளவில்லை. but it was because they had a covenant with the Almighty God. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனோடு ஒரு உடன்படிக்கை உண்டாயிருந்ததனால் அவர்கள் மேற்கொண்டார்கள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So what was the war against God's children in our days? நம்முடைய காலங்களிலே தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிறதான யுத்தங்கள் என்ன? The war was not only a physical war. இது சரீர பிரகாரமான யுத்தங்கள் அல்ல. There were different kinds of battles. பற்பல விதமான யுத்தங்களாய் இருந்தது. Joshua and Caleb, along with the Israelites, entered Canaan. யோசுவாவும் காலேபும் மற்ற இஸ்ரவேல் ஜனங்களோட கானான் தேசத்திற்குள் வந்தார்கள். But they could not inherit their possession. ஆனால் அவர்களுடைய காணியாட்சிகளை அவர்களால் சுதந்திரிக்க முடியவில்லை. Once when God saved us and anointed us, கர்த்தர் ஒரு விசை நம்மை ரட்சித்து நம்மை அபிஷேகித்த பிற்பாடு, we have to possess what God has prepared for us. தேவன் நமக்காக எதை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரோ அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். There will be enemies who will try to threaten us not to possess what God has kept for us. நமக்காக தேவன் எதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அதை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு பல சத்துருக்கள் நம்மோடு போராடலாம். These are the personal possession that we should inherit in your family, in your office, in your ministry and healing. நம்முடைய குடும்பத்திலே, வேலை ஸ்தலத்திலே, நம்முடைய ஊழியத்திலே, நம்முடைய ஆரோக்கியத்திலே, நம்முடைய விடுதலையிலே நாம் எதை சுதந்திரிக்க வேண்டுமோ அதற்கு விரோதமாய் போராடலாம். We have to overcome them. இவை எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க வேண்டும். Israel looked at the powerful nation and felt they were small. இஸ்ரவேலானது தன்னை சுற்றியுள்ள வல்லமை மிக்க தேசங்களை பார்த்து நாம் மிகவும் சிறியதா இருக்கிறோம் என்று நினைத்தது. God knew that fear could weaken his people before the enemy even attacked. இவர்களுக்குள்ளே இருந்ததான பயத்தின் நிமித்தமாக இவர்களுடைய சத்துருக்கள் இவர்களோடு போராடுவதற்கு முன்பதாகவே இவர்களை பலவீனப்படுத்தி விடக் கூடும் என்பதை தேவன் அறிந்திருந்தார். That is why God repeatedly said in this chapter, fear thou not. அதனால் தான் தேவன் மறுபடியும் நீ பயப்படாதே என்று சொல்கிறார். In Joshua 15 verse 14, யோசுவா 15வது அதிகாரம் 14வது வசனத்திலே speaks about three sons of Anak. ஏனாக்கின் 3 புத்திரர்களை குறித்து நாம் இங்கே The படிக்கலாம். sons of Anak were giants. இந்த ஆனாக்கின் புத்திரர்கள் ராட்சதர்களா இருந்தார்கள். When the Israelites saw the giants, they became afraid. அவர்களை பார்த்தவுடன் இஸ்ரவேலர்கள் பயந்தார்கள். And they started saying, we are in our own sight as grasshoppers. நாம் நம்முடைய பார்வையில வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம் என்று சொன்னார்கள். Israel looked at the giants, their strength and the problem. இந்த இஸ்ரவேலர்கள் இந்த ராட்சதர்களை பார்த்தார்கள், அவர்களுடைய பலத்தை பார்த்தார்கள், இந்த பிரச்சனைகளை மாத்திரமே பார்த்தார்கள். The giants were big, but God is greater than them. இந்த ராட்சதர்கள் மிகவும் பெரியவர்களாய் தோன்றினார்கள், ஆனால் இவர்களை எல்லாம் விட தேவன் பெரியவர். Sometimes we also look only what we can see. நாம் எதை காண்கிறோமோ அதை மாத்திரமே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். But God says, fear thou not, for I am with thee. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருப்பதால் நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். Sometimes the greatest battle is not outside of us, but it is in the inside of us. சில வேளைகளில் யுத்தங்கள் நமக்கு வெளிப்பிரகாரமாக இல்லை, யுத்தங்கள் நமக்கு உள்ளாகவே காணப்படுகிறது. Who are these three sons of Anak? இந்த ஆனாக்கின் 3 புத்திரர்கள் யார்? Ahiman, Sheshai and Talmai. இவர்களுடைய பெயர்கள் அகிமான், சேஷாய், தல்மாய். They were literal people. இவர்கள் எழுத்தின் பிரகாரமான மனிதர்கள். But we can also learn spiritual lessons from their names. ஆனால் அவர்களுடைய பெயர்கள் மூலமாக நாம் பல ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். These are the three inner battles that can fight against our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திற்கு விரோதமாக வருகிறதான உள்ளான போராட்டங்களை இவைகள் குறிக்கிறது. What does Ahiman talks about? அகிமான் என்பது என்ன? The meaning is pride. இது பெருமை. Ahiman reminds us of self glory. நாம் சுயமாகவே நம்மை மேன்மைப்படுத்திக் கொள்வதை காண்பிக்கிறது. Sometimes we want people to know our name. சில வேளைகளிலே நம்முடைய பெயரை மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முற்படுகிறோம். Sometimes we want people to praise us. மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டும் என்று நினைக்கிறோம். But we must give all glory to God. ஆனால்
ஆனால் நாம் எல்லா மகிமையும் தேவனுக்கே செலுத்த வேண்டும். That's why David says, அதனால் தான் தாவீது சொல்கிறார், some trust in chariots and some in horses. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். But we will remember the name of the Lord our God. ஆனால் நாங்களோ எங்களுடைய தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்கிறார். Our pride could be an enemy attacking us. நம்முடைய பெருமையே நமக்கு விரோதமாக சத்துருவாய் காணப்படலாம். Do not trust in your strength. உங்களுடைய பலத்திலே சார்ந்து Do கொள்ளாதீர்கள். not seek in your own glory. உங்களுடைய சுய மகிமை தேடாதீர்கள். Give glory to God. நாம் தேவனுக்கு மகிமை கொடுக்கலாம். What does second son Sheshai talks about? இரண்டாவது புத்திரர் சேஷாய் என்பதற்கான அர்த்தம் என்ன? The meaning is compromise. பொருந்தி போகுதல். Sheshai reminds us that we look spiritual outside, but we are weak inside. இது எதை காண்பிக்கிறது என்றால் நாம் வெளிப்பிரகாரமாக ஆவிக்கிறவர்களாய் காணப்படலாம், ஆனால் நாம் உள்ளான மனிதனுக்குள் பலவீனமாய் இருக்கலாம். We may come to church, we may pray and we may sing. நாம் சபைக்கு வரலாம், ஜெபிக்கலாம், பாடலாம். But God looks at the heart. ஆனால் தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். The church of Laodicea thought it was rich, but spiritually it was poor. லவோதிக்கேயா சபை நினைத்தது தான் மிகவும் ஐஸ்வர்யவான்கள் என்று, ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே அவர்கள் மிகவும் ஏழைகளாய் இருந்தார்கள். We need the power of God and we should not live a life of compromise. நமக்கு தேவ பலன் வேண்டும், மாத்திரமல்ல நாம் உலகத்தோடு ஒத்து போக கூடாது. We should not live like Sheshai, having a life of compromise in our spiritual world. நாமும் கூட நம்முடைய ஆவிக்குரிய உலகத்திலே உலகத்தோடு ஒத்து போகிறதான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது. We have to fight that enemy. நாம் அந்த சத்ருவோடு எதிர்த்து போராட வேண்டும். Thirdly, மூன்றாவதாக, the third son of Anak was called as Talmai, ஆனாக்கின் மூன்றாவது புத்திரருடைய பெயர் தல்மாய், which means furrows. தல்மாய் என்பதன் பொருள் குழி தோண்டுவது. The ground may look good, நிலம் நல்ல நிலமாய் காணப்படலாம், but God looks for fruit. ஆனால் தேவன் நம்மிடத்திலே கனிகளை எதிர்பார்க்கிறார். We may look spiritual before people, நாம் மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக நாம் ஆவிக்குரியவர்களை போல but காணப்படலாம். what fruit is coming from our lives? ஆனால் நம்முடைய ஜீவியத்தில் இருந்து என்ன கனிகள் புறப்படுகிறது? Does our prayer change our character? நம்முடைய ஜெபங்கள் நம்முடைய சுபாவங்களை மாற்றுகிறதா? Does our worship make us holy? நம்முடைய ஆராதனை நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதா? After entering the promised land, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான தேசத்திற்குள்ளாக நுழைந்த பிற்பாடு Israel could not continue in the old ways. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய பழைய நிலைமையிலே வாழ முடியவில்லை. In the same way, after coming to Christ, அதே போல நாம் கிறிஸ்துவுக்குள் வந்த பிற்பாடு we cannot continue in our old nature. நம்முடைய பழைய சுபாவத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. We must produce good fruit for God. நாம் கர்த்தருக்காக நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். Beloved, these are the battles we must overcome. பிரியமானவர்களே, நாம் ஜெயிக்க வேண்டியதான யுத்தங்கள் இவைகள். Pride, பெருமை, compromise, உலகத்தோடு ஒத்து போவது, a life without good fruit. நல்ல கனிகள் இல்லாத ஜீவியம். The giants may be great, but God is greater. ராட்சதர்கள் பெரியவர்களாய் காணப்படலாம், ஆனால் தேவன் அதற்கும் மேலான பெரியவர். God says, தேவன் சொல்கிறார், they that war against thee shall be as nothing and as a thing of naught. உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள் என்று சொல்கிறார். Israel may have looked at them and asked like this, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை பார்த்து இப்படி கேட்டிருந்திருக்கலாம், how can we overcome such powerful enemies? இப்படிப்பட்ட பலம் வாய்ந்த சத்துருக்களை நாம் எப்படி மேற்கொள்வது? But God said, they that war against thee shall be as nothing. ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். The enemy may come against you, but God is with you. சத்ரு உங்களுக்கு எதிராக வரலாம், ஆனால் தேவன் உங்களோடு இருக்கிறார். The battle may continue for a season, but it will not continue forever. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு யுத்தம் காணப்படலாம், ஆனால் அதுவே தொடர்ந்து கொண்டிருக்காது. They that war against thee shall be as nothing and as a thing of naught. உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். May the Lord bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.